இந்த கட்டி கழட்டி போட்டுருக்கான் தாரு அவ்வளோ மண்ணாது மண்ணுடா சரி மண்ணில் போர் 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 போடுறா இந்த மாதிரி தான் வாஷிங் போர் இந்த மாதிரி தான் ஓசல் இருந்துச்சு போர் எத்தனை வருஷம் முதி மண்ணு தான் முது முதி எல்லாம் பண்ண வண்டி வர வண்டி பம்பு இதுக்குள்ள காயிலுக்குள்ள எல்லாம் மண்ணு போயிருக்குமா என்ன எல்லாம் தான் இருக்கு அப்புறம்னா அங்க வரைக்கும் எடுத்துக்கலாம் அந்த கல்லுங்க முழுவா கல்லுங்க ஓ முழுவா கல்லு 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 பொறுமை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க ஆமாம் 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 வராது வராது கட்டி இருக்கியா அதெல்லாம் மேக்னெட் அது ரோட்டரி தான் ரோட்டரி தான் இதில் இந்த மாதிரி இங்கே ரிங்கு வரும் மண் உள்ள போகணும் அப்படின்னு ஓ ஓ இதில் காந்தமா என்ன காந்தம் கிடையாது காந்தம் வச்சு பார்க்கலாமா அது இப்போ விட்டாது இப்போ கரண்ட் வரையில தான் எலக்ட்ரோ மேக்னெட்டு கரண்ட் உள்ளே போனால் இன்ஜினியரிங்லாம் உங்களுக்கு தெரியாதா அதான் எலக்ட்ரோ மேக்னெட் கரண்ட் உள்ள போய் குறுக்க முடிக்கும் பாயும் போது நிற்க முடியாமல் சுற்றுறாங்க ஆப்போசிட் கரண்ட் பாயும் போது எதிர்முனை சக்தி உள்ள போகும்போது என்ன பண்ணால் அது ஒரு நிற்காது நிற்க முடியாமல் அங்கிட்டு கரண்ட் போது சுற்ற ஆரம்பிச்சிடும் அதான் ரீசன் இதுலேயே காயில் இருக்கும் இதில் வரிசலாக இருக்கும் காயில் இருக்குமா உள்ள பட்டு பட்டு ஃபோட்டோ எடுத்துங்க இதோட ஷேம்புக்கு இதோட லீஃப் உள்ள ஜஸ்ட் பார்த்துங்க ஓ இது தெரிஞ்சு டிஃப்ரெண்ட் தெரியுதா உங்களுக்கு இது வந்து இப்படி இருக்கு இந்த லீஃப் இருக்குல்ல ஆமாம் இந்த லீஃபும் உங்கள் இந்த பவுலோட லீஃபையும் பார்த்துங்க ஆமாம் ஆமாம் இது நல்ல இதாக தெரியுது இது ஒரு சமயம் உள்ளுக்குள்ளே இல்லாததுனால இது உள்ளுக்குள்ளே கிடந்து இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இது மோட்டர் தானே ஓடுற மோட்டர் தான் ஐயோ இதுவும் உள்ள ஓடிக்கிட்டு இருந்த மோட்டர் தான் துரு பிடிச்ச மாதிரி இருக்கு எல்லாமே இல்லை இது இல்லை அரைச்சிட்டு இந்த சைடில் அரைச்சிட்டு இருக்குல்ல அந்த ஸ்ட்ரென்த் அரைச்சிட்டு இது எஸ்எஸ் பாலிஷ் பண்ணாத எஸ்எஸ் போல இருக்கு எஸ்எஸ் அப்படிதான் பாலிஷாக இருக்கும் தண்ணியில் இருக்குன்னா நிறங்கள் மாறும் ஒரு தன்மை இதெல்லாம் தேயாது சரி சரி
இது எதுக்கு இந்த சட்டம்? சும்மா அது இதுக்காக கொடுத்துருக்காங்களா? சரி சரி சரி. ஆமாம், நமக்கு தேவையில்லை. ஓஹோ, பாறைன்னா பாறையில் வந்து கீழே பைப்பே இறக்காம வெறும் பாறை மட்டும் இருக்குமா அவருக்குள்ள போரில்? அது இந்த நம்ம வேற பக்கத்தில் போடுற போர். ஆ ஆமாம். ஓ, போர் போட்டு பைப்பு 1-2 தான் இறக்குவாங்க போல இருக்கு. ஆமாம். ஓ, விலை கம்மியான பைப்பை வந்து அது உள்ளே இறக்கி விடுறது. ஆ ஆ. இன்னும் ஒரு 50 கிலோ இருக்குமா இது வெயிட்டு? ஆ, ஓ 80 கிலோ. அங்கே இறக்க ஆள் போகணுமா? இறக்க ஆள் போகணுமா? ஓ, மோட்டர் தூக்கி மேலே வச்சு காலில் முழுக்கு திரிச்சா? எப்படி வந்தீங்க? வேலை செய்யல தான் தெரியும் நமக்கு. வாழை எப்படி தார் விட்டுருக்கு பாருங்க. ரொம்ப பெரிய பூவாக இருந்துச்சு முதல்ல வாழைக்கு உள்ளேருந்து வெளியில் வரும்போது. இப்போ அப்படியே சீப்பெல்லாம் வெளியில் போன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன 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 பூவாக வந்துடுச்சு. வாழை வந்து ஒரு அற்புதமான செடி தாங்க. இதை பற்றி நான் நிறைய காணொலி உங்களுக்கு போட்டிருக்கேன். வாழையோட இதெல்லாம் என்னன்னு சொல்லி அடுக்கடுக்காக வந்திருக்கு பாருங்கள். ஒரு பூவில் இவ்வளோ பழங்கள் வருது பாருங்கள். பொதுவாக மாவில் பார்த்தோன்னா ஒரு பூவில் ஒரு காய் தான் வரும். கொய்யா கூட ஒரு பூவில் ஒரு காய் தான் வரும். ஆனால் இதில் வந்து ஒரே பூவில் இவ்வளோ பழங்கள் வந்திருக்கு. ஆனால் இதில் ஒன்று என்னென்னா, இந்த வாழைப்பழத்துக்குள்ளே விதை இருக்காது. இது பொதுவாக வந்து கீழ்கண் அப்படிம்பாங்க. கீழேருந்து வர்ற குருத்தை எடுத்து எடுத்து தான் ஊனி வருவாங்க. இப்போ தற்போதைய காலங்களில் வாழைப்பழத்துக்குள்ளே மிகச்சிறிய கடுகுல 10-20 ஒரு பங்கு ஒரு விதை இருக்கும். அதை எடுத்து பக்குவப்படுத்தி முளைக்க வைக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இருந்தாலும் இது வந்து பொதுவாக
இதுனா இந்த கம்பி மட்டும் இப்போ இதெல்லாம் இருக்கு. ஓ மாடி படி மாதிரி. பாருங்க, வேண்டாம்னா வெட்டிடுங்க. ப்ராஃபிட் சரிங்களா. சோ இப்போ 2,04,000 ரூபாய் பேலன்ஸ் அக்கௌண்ட் இருக்கும். இது போக சார்ஜ் போக ஒரு 500 ரூபாய் சார்ஜ் போயிருக்கு, இல்ல 350 ரூபாய் சார்ஜ் போயிருக்குன்னா 2,350,000 ரூபாய் வந்திருக்கும் அக்கௌண்ட்ல. சரிங்களா. நாளைக்கு ட்ரேட் வைக்கிறோம் பாத்தீங்களா? கேக்குதா சார்? கேக்குது கேக்குது கேக்குது. ஹலோ கேக்குதா? ஹலோ ஹலோ கேக்குது கேக்குது. நீங்க மேலே பார்த்து கை விடுறீங்க, பாத்துக்கங்க சைடுல போகாம. போருக்கொள்ளாங்க நம்ம துணைக்கு எங்க கேட்டா ஜாமி அங்க வரலங்கண்ணா என் வீட்டுக்கு. இங்கே நீங்க இருந்தாலும் அவனும் வீட்டுக்கு பத்துக்கம்மா எங்க அங்க வர்றாங்க காசு இருக்கு மேலே 5 கொடுக்கும். என்ன அடிச்சு கொடுத்து நீங்கள் பாருங்க, நான் காய் அடிக்கிறாங்க. இது உடச்சுடுங்க. பையன்லாம் இஞ்சி போட்டு கட்டிடுவேன். வாலி எங்க இருக்கு? கல்லுக்குள்ள வச்சுருங்க. அதை கழட்டி எடுக்கணுமா? திருப்பி எப்படி வைப்பீங்க? ஓ மோட்டரில் புதுசு இருக்கு. எப்போ ஒன்று மூட்டை இறக்குனதுங்கிற 11 மணிக்கு காலையில் இறக்குனது.
செக் பண்ணு வேறெல்லாம் ஜாயின் ரெடி வேறு பிரச்சனை இல்லை எனக்கு கேட்டு தானே மீன் ரெடி பண்ண டக்குன்னு எனக்கு போயிட்டு லைட் பண்ணி வச்சுக்கலாமா ஆனால் கரண்ட் இருக்கும்போது ரெடி பண்ணி செக் பண்ணி விட்டுடலாம் நான் செக் பண்ணி தஞ்சாவூர் போகணும் வேறு தஞ்சாவூரா எப்போதும் ரவுண்ட்ஸ்லேயே தான் இருக்கேன் நான் என்ன சொல்றியா நம்ம ரவுண்ட்லேயே தான் இருக்கு ஆமாம் 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 ஒரு இடத்துல நம்ம சொல்லி இருக்காது இந்த நாள் கந்தராவட்டை போயிட்டு வந்து அப்புறம் திருப்பி சாலியமங்கலம் போனோம் சாலியமங்கலம் இது ரவுண்ட்லேயே போயிட்டு இருக்க வேண்டியது சாலிமங்கலத்தில் என்ன வேலை கிடா விட்டு ஒன்று ஆ அங்கே போனேன் ஓ உனக்கு ஏகப்பட்ட அழைப்பு அங்கங்கே ஆ ஆமாம் ஆமாம் இங்கே இல்லாமல் செய்கிறது இல்லை அவன் இவன் என்ன சொல்லியிருக்கான் என்ன எல்லாத்தையும் முழுங்காமல் இருந்தேன்னா சப்ஜெக்ட் வாங்கி என்னதை கொடுங்கண்ணா கொடுங்கலண்ணா என்னையும் கொடுங்கண்ணா இடையில பைப்பையும் ஒரு உடனே உடச்சி விட்டு இப்ப யாருல புடுங்காம இருக்கு கந்தல நம்ம தான் ஊரு ஃபுல்லா புடுங்கியாச்சு கந்தல நம்ம தான் புடுங்காம இருக்கு அப்ப யாரு ஃபீஸ் கேரியர் பிடுங்காமல் இருக்குதா ஓஹோ இருக்கு சொல்லுங்க ஓ நீ ஒருத்தர ஒன்றுதே பிடிங்கிட்டு சந்தேகப்படுறாங்கல்ல நம்ம இதில் மரத்தில் ஒரு தடவை பிடிங்கிட்டாங்க 3-4 வருஷம் இருக்கும் போல இருக்கு அதான்டா ஆ மரத்துல இருந்தா அது வேறையா இருக்கான் ஆ அவன் ஏறமாட்டான் மரத்துல எல்லாம் ஏறமாட்டான் ஆ உள்ள பீசி உள்ள போ செட்டு உள்ளதான் மரத்துல உள்ளதான் இந்த சைடுல சைட்ல இருந்தது மரத்தில் மேலே ஏறி தான் பிடிங்கிட்டான் போல இருக்கு ஆ கீழே இருக்கான் ஓ என்னதுல 2 வாட்டி புடிங்கிட்டான் இன்னும் ஒரு வாட்டில கை வைக்கல இல்லை எப்படி நம்ம ஆளுலாம் விட்டுட்டே இருக்காங்க அவனை ஒன்றும் பண்ண முடியல அடிச்சாலும் அடுத்த சேர்ந்து உலுக்கிட்டு கிளம்பிடுவான் ஆ ராமகிருஷ்ண அங்க தூரம் அடிக்கும் போது புடிச்சு போட்டு அங்க வாங்கினது ஆ அவனுக்கு கப்பம் மேட்டு மாதிரி இதெல்லாம் பட்டவன் கோயிலுக்கு அதான் உடச்சிருக்கான் பாரு நம்பி எடுத்திருக்கான் உண்டிய காலி மேல உண்டியெல்லாம் 2 போட்டு போட்டுருக்க அதே நம்பி இருக்காரான் அப்படிதான் ஏமாத்துறேன் ஆ கேட்டே நம்பிட்டான் நம்பி அதுக்கு மேலே அவனால் இது பண்ண முடியல பாறை எடுத்துட்டு வருவான் ஆ என்ன போட்டு இல்லைங்கடா போட்டு போட்டு பார்ப்போம் கொஞ்சம் லைட்டாக விட்டணும்ல லைட்டாக விட்டுச்சுனாக்கா முடியாதான் ரெண்டும் போடணும் அறுத்துடுங்க திருப்பி துளுத்து வருவோம் வேணா வாடகை நேற்று அடிச்சு விட்டுருவானா பிள்ளைகள என்னடாங்கிறா அவளை கொடுக்க தெரியாம இவ்வளவு அடிச்சு சொன்னாதான் வச்சான் வருவாங்க அதுக்கு ஏன்டா இந்த பிள்ளைங்க அடிக்கிற கையில கழட்டுங்கடா ஓ இதான் ஸ்பேனரா ஆ அந்த கந்தாவட்டை அந்த சைடு நல்ல மழை பெஞ்சிருக்கு தண்ணி எடுக்க ரோட்ல ஒரு அடிக்கு மேல ஒட்டநாட்டுல அரை மணி நேரம் பெட்ரோல் பங்க்ல நல்ல தூத்தம் நேத்தா நேற்றைக்கு நமக்கு அந்த இரும்பு திருப்பியா போன் எங்க எல்லா ஊரும் கிடந்து அழைச்சிக்கிட்டு இருப்ப போல இருக்கு ஏதாவது வேலை இருக்குமா கோயிலுக்கா இந்த இதெல்லாம் அதுக்கு தானே கோயிலுக்கு போனா கட்டி வேட்டி தான் நிறைய இருக்கா பச்சை கலரு சிவப்பு கலரு ஆமாம் இல்லை மாலை போட்டிருக்கியா என்ன ஆ செந்தில் வேற அந்தந்த கோயிலுக்கு அந்தந்த வேட்டியை கட்டி போயிரு அது என்ன வரும்னு தெரியல எப்படி போவேன் இங்கேருந்து வண்டியில போயிட்டு வண்டியிலே போயிட்டு வந்துடுறது கேட்கிறேன்டா என்ன ஏதோ ஒரு வேண்டுதல் தான் இது நம்மள அந்த மாதிரி போலாம் வேண்டாம் தப்பிச்சுக்கிறது தான் இப்போ இருக்க சூழ்நிலையில் 2 நாள் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வர வேண்டியது தான் எங்க மாமனார் எங்க அண்ணன் போற கோயில்லாம் எங்க தெரியுமா பழனி இந்த இங்க ஒரு தையநாயகி கோயில் இது மாதிரி தான் நம்ம ஒரு கோயில் போட்டோம்னு வச்சுக்கோங்க வராது நேரா காலேஜுக்கு போய் அப்சென்ட் ஆகிறது தான் உங்களுக்கு காசியில போய் படுத்துக்கிறேன் யாரும் போட்டு வராங்களான்னு பார்த்துட்டு ஏன் போடுறா வரடா வரடா
அந்த பை எடுத்து இன்னொரு பையே இருந்துச்சா 2 பை இருந்துச்சா நான் கொரோனா எடுத்து வரலங்க டீல் தான் எடுத்து வந்தேன் இல்ல பையில வேலை பார்க்கணும் வச்சிருக்கேன் பொறுங்க இந்த வாடகை இந்த கல்வி டாப்ல பாருங்க கடந்தா எடுத்து விடுவாங்களாங்க பை இங்க கூட கிடையாது பை தான் இருக்கு இது அந்த நேரத்துல இல்லண்ணா அந்த புதிய நேரையில மட்டும் அதுல ஏத்தணும்ல இதுல ஏத்தணும் அந்த ஏதோ ஓசி தெரிச்சிருக்கான் அதை கழட்டி அது ஓசி காலத்துக்கு மாத்தணும் கோல்ட கட் பண்ணாம விட்டு ஓடு வேணுமாப்பா அங்கதான் இருக்கு அங்க வண்டி தான் இருக்கு அங்க அந்த நேரை கொண்டுமா அதனால தான் அடிச்சு தள்ளினாரு மரக்கிழண்டு இருக்கா? எஸ்எஸ் என்ன பண்ணாரு இதுல உட்காந்துட்டு வாடா வேலை செய்யும்போது நீ யாரும் உட்கார கூடாது அவன் வேலை செய்யும்போது இடத்துல உட்கார்ந்து விடுவானா ஒரு நட்டு டைட் இல்லை டைட் வைக்கிறீங்களா அதை? புதுசுலேயே பேசுகிறாங்க எல்லாம் விட்றது நம்மளும் பார்க்காம இறக்கணும்னா அப்படிதான் ம் அவங்க வேணும்னே கொஞ்சம் லூஸாக வச்சுருக்காங்களா என்னமோ? கை பார்க்காம இருக்காது எப்பயுமே அவங்க சும்மா ரிமாண்டை டைட்டில் சும்மா கிரிப்டாக வச்சுட்டு ஓ ஆமாம் மெஷினில் வச்சுருவாங்க போல இருக்கு. நம்ம தான் கை பார்க்கணும் உங்களுக்கு எந்த ஊர்? இங்கே சோழபுரம் தான் அப்படியா? ஆளை தெரியாதடா தெரியுது ஆளை தெரியுது. வீரஜாமி வீரசாமி மோனா? அப்பாவுக்கு தெரியும் அண்ணனுக்கு தெரியாது சரியா. ஆ நான் வண்டின்னு ஓட்டும்போது பார்க்குறது தான் டிரைவிங் வேலை ம் மோட்டர் மேலே ஏத்தானா வரணும் போவேன்னு பார்க்குறேன் வரணும் ஏத்தானா வரும் பம்பு வேலை பார்த்தா ஆகணும் காயில் நல்லா ஓடிட்டு இருக்கு ஐயா இந்த காரவில் ஓ இல்லை இல்லை இந்த திருப்பி சுற்றி அந்த பக்கமும் பார்க்கணும்னா வண்டி இன்னத்தை பார்க்கலையா இப்போ எப்படி தெரியும் உங்களுக்கு? எதை வரிசையாக பார்த்துக்கிட்டு வரீங்க? ஆ வீடு பார்த்துருக்கேன் ம் இப்போ அடுத்த திருப்பி விட்டு இன்னொரு வீடு பார்க்கணும் ஒரு லேயராக தான் பார்த்துட்டு வர முடியும். ம் 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 உன் பேர் என்னப்பா? பிரசாந்த் பிரசாந்த். ஒரு மூட்டை எல்லா மூட்டையுமே அப்படி தான் இருக்கும் ம் பார்த்து போகணும். ம் சாமி கண்ணு வீட்டுக்கு தென்னண்ட இருக்குமே கீழண்ட இருக்குமே அந்த வீடா உங்கள் வீடு? கண்டாலாமா போட்டு பக்கத்தில் ஓ இங்கேயா? கோயில் பூஜாரி ம் ம் நம்ம குடும்பம் தானே அப்புறம் கோயில் பூஜாரி அங்கே ஆ ஆ எதுக்கு? காளியம்மன் கோயிலுக்கு. ஓ ஆமாம்மா. ஓ ஒயரை நேராக சொல்லிடுறது ப்ளக் இல்லாமல். தண்ணி தான் இது மாதிரி சுட வைப்பாங்கன்னு நான் நினச்சிருக்கேன். ஆயில் கூட எண்ணெய் கூட இது மாதிரி சுட வைக்கலாம். தண்ணி சுட வைக்கிற ஹீட்டரு வந்து வாட்ஸ் கம்மி, ஆ இது வாட்ஸ் அதிகமாக இருக்கும். ஓ 4000 வாட்ஸ் அது. ஆ இருக்கா?
இது மோட்டர் டியூப் எதில் எடுக்குமாண்ணே? இதுல அடம் பிடிச்சிக்கிட்டு எடுக்கவே இல்லை. டப்பு டப்புன்னு இந்த பீஸு கேரியரில் பீஸு போயிடும் மேலே. சூடு ஏறுது, ஆவி வருது, இதுலேயும் ஆவி வருது. இப்போ இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் போடணுமா இல்லை சும்மா வச்சுருவீங்களா? சும்மா இதில் வேணாலும் போட்டுக்கலாம். ஆ ஆ பிரேக்கரா? ஆ ஆ ஆரம்பிச்சிருச்சு. உடனே இது ஆரம்பிச்சிருச்சு சூடு. ஆ அப்படியா? ஆ ஓ இது எப்படி வாட்ஸை கூட இழுக்கிறீங்க இதில்? அந்த இது அதுக்குள்ளே இருக்க மிஷினு. ஆ ஆமாம். இப்போ வாட்ஸ் வந்து அது கரண்ட்டில் வர்றது தானே, கூட குறைச்சி எடுத்துக்க முடியுமா என்னம்மா? கரண்ட்டில் எத்தனை வாட்ஸ் வருதோ? ஓ புரியுது. ஆமாம் 100 வாட்ஸ் போடுவோம், 60 போடுவோம். ஆ ஓகே சரி. ஆ ஆ ஆ நமக்கு எவ்வளோ அதிகமாக தான் இருக்கும். நமக்கு போதுமானதை கொடுத்துட்டே இருக்காரு. அது ஏதாவது ப்ராப்ளம் ஆனதான். ஓ வோல்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும். எத்தனை பேர் எடுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்கங்கே போய்கிட்டே இருக்கும். ஆற்றுல தண்ணி வர மாதிரி தான். வாய்க்காலில் பிரிஞ்சு போக வேண்டியதான். எந்தெந்த வாய்க்கால் சின்னதாக இருந்தால் சின்ன வாய்க்காலில் நிறைய சின்னதாக போகும், பெரிய வாய்க்காலில் அதிகமாக போகும். ஆ சரி, யாருமே எடுக்காமல் இருந்தாங்கன்னா தண்ணி என்ன ஆகும்? கரண்ட்டு என்ன தேங்கி நின்றுக்குமா? ஆ எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்குதோ அது மட்டும் தான் நமக்கு இந்த மோட்டர் எவ்வளோ தெரியும் அது தான் சப்ளை பண்ணும். சும்மா இதை வச்சு சுத்தி பார்ப்பானுங்க, அவ்வளோதான். சுத்துதானே நம்ம தான் டைப் பண்ணி இறக்கணும். நல்ல கலந்து அப்புறம் பாதி உள்ள நடக்கும். அட்டை எடுத்து போகிறேன். சாக்கு இருந்தாலும் பழைய சாக்கு இருந்தால் எடுங்க. யூரியா சாக்கு தான் கொடுங்க. ஒரு சாக்கு தண்ணி ஏற்றணும். தண்ணி எடுத்துட்டு போயணும் சாக்கு. கிளாம்பு என்ன நீங்கள் கொண்டு வந்ததா? கிளாம்பு புதுசாக இருக்குது, துருகுரு பிடிக்காம. துரு பிடிக்காமல் பார்த்துக்கிறது தான். புடங்கிக்கிட்டே இருந்தாக்க என்ன இதுக்கு தான் பொருந்தோம். டெவலப்மெண்ட்டுக்கு பொருந்தாது. தாரா
மோட்டர் தான் சொல்கிறேன். இதுதான் டெக்ஸ்ட் வருது தான். ஓ டெக்ஸ்போனாலே இதுதான். கொண்டு அப்புறம் காயிலுக்குள்ளெல்லாம் தண்ணி போகுமா அந்த மோட்டரில்? தண்ணி இருந்தால் தான் ஓடும். காயிலே தண்ணி இருக்குமா என்ன? ஆ நம்ம ஊற்றணும். அதுக்கு பம்பு படிச்சு பாருங்க பேப்பர் வந்துச்சுல. ஆமாம். இல்லை கரண்ட் அங்கே உற்பத்தி ஆகும்ல, அது சாக்குக்கு அடிக்குமா தண்ணியில்? என்ன பண்ண வேண்டிங்கன்னு அது ஆ ஸ்லீவ் இருக்குல்ல. ஆமாம். ஆ ஆ ஆ இன்சுலேஷன் போயிடுச்சுன்னா காயில் இருக்குன்னு அர்த்தம். ஆ லைட்டாக ஒரு சின்னதாக மூக்கால காயம் பண்ணாலும் ஓடாதுண்ணா. ஒரு கீரல் பட்டாலும் அவ்வளோதான், மோட்டர் ஏற்ற வேண்டியதான். அப்படியா? எதில் கீரல் போட்டா? உள்ள வேண்டிங்கள ஓ ஓ ஓ லேசாக மூக்கால குத்திட்டு வந்துக்கிட்டு ஆ திருப்பி வேறு வைண்டிங் தான் போட்டாகணும்ண்ணா. மார்க் ஆயிரும் அப்படியே. ஆ ட்ரைனிங் வேண்டாம் வேலையாக இருக்கணும். அதான் அப்புறம் வந்து வயசு அவ்வளோதான். யார் என்ன டேப் படிச்சு ஏற்றுங்க. 5 வரை விட்டு அது உள்ள என்ன இருந்துச்சு எடுங்க. இந்த இதுதான் விட்டு வாய்க்கால ஏற்றுங்க. நல்லா ஏற்றணும். அதை ஏற்றுவோம். ஃபஸ்ட்டு ஏற்றி விட்டோம்னா தான் நமக்கு அடுத்த வேலை. படிங்க. இங்கே எடுத்து பாருங்க வெயில டேப் படிச்சல அதை வச்சு போட்டு டீ அதை வேண்டாம் சொல்லுவாங்கண்ணா. ம் டீ எடுத்துருவோம். புண்ணியமூர்த்தி இருக்காரா? தண்ணி இருக்குது. நான் தான் போய் வாங்கணும் போல இருக்கு. பிஸ்கட்டு பிஸ்கட்டு ஆ இது 1 மணி நேரம் ஆகும். இது இந்த மேல் வேலையை. ம் 7-8 மணி தானே ஆகும். ஆ எல்லாம் வேலை முடிஞ்சு போகுது. போயிட்டு வாங்க. மோட்டர் இறக்குறதா வேலை கிடையாது. ஆ அங்கே அதான் வேலை. எந்த வேலை? அந்த அந்த இது ஆ தம்பி இங்கிட்டு வாப்பா. கவனமாக இருக்கணும். இறக்குறதுலாம் கிடையாது. 10 ஜனம் ட்ரிப் ஆகாது. கவனிச்சுக்கோ நாங்கண்ணே. யாராச்சும் ஒரு இலையை எடுத்து போட்டால் அதுக்கு தான் கொண்டு வந்து வந்து வச்சேன். இங்கெல்லாம் பார்க்காம போகிறேன், தெரியாது எனக்கு. படிங்கள். ரொம்ப அடிக்க வேண்டாம், ஒரே சுற்றுக்கு வர மாதிரி அடிங்க. டேப் சுற்றி தான் இது பண்ணணும் அண்ணா. நான் பெருக்க வளர்த்து கருப்பு டைப் தான் அடிக்கணும்னா இல்லை அவ்வளோ நேரம் வச்சிருந்தியா, முறை பிடிக்காம வச்சிருந்தியான்னு கேட்டேன். நான் இல்லை அது பிரிக்க தான் போனேன். நீ அதுக்கு பிரிக்க ஆரம்பிச்சான் அப்படின்னா அதை பிரிக்க ஆரம்பிச்சா கருப்பு டைப் தான் அடிக்கணும்னா கருப்பு ஒன்று அடிக்கணும். அதில் உள்ள மட்டும் எல்லாமே மட்டும் அது தேவையில்லை. அது போகக்கூடாது. கருப்பு தான் வேணும்னா பிடிங்க. ஒரு நிமிஷம் இது அனுப்பி விட்டுலாம் பின்னாடி வா.
அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்களா? என்ன இவ்வளோ இதாக போகுது? புது மரம் இல்லைண்ணா ஆ எடுக்கிறோம். ஆ அடித்து கலத்த முடியும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். இதுக்குள்ளே தண்ணி வெளியில் வராதா? ஆ மரம் தானே பொதுவாக மரையிலேருந்து வெளியில் வரும்ல? ஆ அந்த திருப்பி லோடு திருப்பி வரும்ல. நான் பேசாமல் உங்களோட வேலைக்கு சேர்ந்துக்கலாம்னு பார்க்குறேன். இந்த அளவுக்கு சேராங்க. ஆ உங்களை வச்சு தான் நான் அங்கே சேரலாம்னு பார்க்குறேன். என்ன சிவா வேலைக்கு போகிறாரு, அங்கே சேர்ந்துக்குவோம் நம்மளும் சேர்ந்துன்னு. எனக்கு வந்து நல்ல கம்பெனி இருந்தால் பாருங்க. நம்ம கம்பெனி சொன்னா வேலை பார்த்து கொடுத்துருவோம். ஆ இந்த கம்பெனியில் சேர்ந்து நம்ம கம்பெனி எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் எதாக இருந்தாலும் பார்த்து கொடுத்துருவோம். வேலை பார்த்துருக்கேன், பழனி போகணும். இது வேணும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பழனி போயிட்டு வந்து மாலை போகணும். ஊற்றுவேன் போங்க நீங்கள் ஊற்றி தாண்டா போடா. டீ நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல. என்ன டீ ரொம்ப தண்ணியாக இருக்குமா என்னமோ தெரியல. இருக்குது ஏதோ குடிச்சிக்க வேண்டியதுதான். ஆ கெமிக்கல் ஊற்றுவாங்க. என்ன மாதிரி வெளியில் வருதோ? என்ன மாதிரி வெளியில் வருதாண்ணே அதில்? தண்ணி இருக்குல்ல, ஆ ஆ அதில் கெமிக்கல் கலந்துருப்பாங்க. ஒரு இது மாதிரி ஆ ஆ திருப்பி பிடிக்காம ஆ கெமிக்கல்லாம் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. சாப்பிட்டு போனாங்களா? நம்ம அது அந்த பொண்ணு அது பொண்ணு தானே அது. அப்போ அந்த பொண்ணு விட்டுவாடா. அது ஒரு இது இருக்குங்க. இதாங்க அதாண்ட பொண்ணு வேடா. இல்லை இதான் அதாண்ட பொண்ணு இதான் பண்ணல. பட்டியல் வச்சு உள்ள விடணும். அதில் ஊற்றாது. அதுல விட்டாடா. அதாண்ட உள்ள விடணும். பட்டியல கை வச்சு விடுறான். கையை விட்டாடா. அதெல்லாம் கட்சியாக இருக்கும். ஏது புனலுக்காகவே கொடுத்துருக்காங்களா என்ன? இது உள்ளே போகிறதா இப்போ இதுக்குள்ளே போர் செடிக்குள்ளே? அதெல்லாம் பேக்கிங் அடிப்படாமல் ஓ ஓ அடிப்படாமல் இருக்கிறதுக்கு பேக்கிங் வந்துருக்கு. ஓ வரும்போது எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு. ஆ உடம்பு தாங்க ஆ ஆ தண்ணி இல்லைன்னா காய்ச்சி போயிடும். அப்படி அந்த தண்ணி கடைசி வரைக்கும் இருக்கும். இதே தண்ணி தான் இருக்கும், வெளியில் போகாது. இது சூட்டை குறைக்கிறதுக்காக என்ன? தண்ணி ஊற்றலாம் வெந்து போயிடும். ஆ தண்ணி இருக்கணும் அது. ஓ ஓ இது புனல் மாதிரி வச்சுருக்கானுங்க. ரொம்பிடுச்சா? எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஓ என்ன கொஞ்சோண்டு தான் கொண்டு இருக்கும் போல இருக்கு. 2 கப்பு தானே? தண்ணி பச்சையாக இருக்கா? ஓ அவங்க ஏற்கனவே கொஞ்சம் ஊற்றி வச்சுருப்பாங்க.
மேனுஃபேக்சர் எப்போ எனக்கு தெரியல. கோயம்புத்தூர்ல தான் இருக்காங்க. கோயம்புத்தூர் என்ன வருது? மயிலாடுதுறையில் இருக்கு. மயிலாடுதுறை தான் ஒன்று இந்த மோட்டர் இல்லை, தேர மோட்டர். வேற மட்டும் இது ஆ. மயிலாடுதுறை தான் இது கோயம்புத்தூரில் பண்ணுறது தான் போல இருக்கு. 2 கம்பெனி பக்கம் பக்கம். ஆ, எந்த கம்பெனி? அதான் அப்போ இது தேரவும் இதுவும் ஒன்று. அண்ணன் தம்பி போல இருக்கு. ரெண்டு பக்கத்துல இருக்கும். ஆ, ஒன்றா இருந்தது, அதுக்கு தான் பிரித்து விட்டாங்க. ஆ, குடும்பம் மாதிரி. குடும்பம் பிரிஞ்சுட்டு வேற ஒன்றும் இல்லை. இதில் ஹீரோவும் ஹோண்டாவும் பிடிச்ச மாதிரி அதேதான். இங்கே போடுங்க அவசரம் அதில் அவனுக்கு மோட்டர் அந்த மோட்டர். ரெண்டு அடி விட்டு போடு. மோட்டர் ரெடி ஆயிடுச்சா? அவ்வளோ ஓகே ஓகே. நம்பிக்கலாம்ல, அவங்கெல்லாம் போடுறாங்க. நல்லா இருக்கு. கோல் நட்டு ஊற வைக்காம கிடக்கு. தண்ணியிலையாவது போட்டு வைங்கன்னா இந்த ஒயரு எல்லாம் எப்படி தாங்குமா? கீழே இழுத்துட்டு போயிரு, அறுந்துடாது இந்த ஒயர்லாம்? ஆ, ரோப்பில் தான் தாங்கிட்டு இருக்குது. இதை மேலே இழுத்து கட்டிடுவோம்ல மோட்டர். கட்டிக்கும் ஒயர். ஆ, ஆ, ஓ, சும்மா தொங்கிக்கிட்டு இருக்கும் ஒயரு. எப்போ கட்டிக்கும்? 20 அடிக்கு 10 அடிக்கு ஒரு இடத்துல கட்டுறோம்ல. ஆ, ஆ. ஒரு அடி ஒரு கட்டுவோம். யா